Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mono. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மெய்யழகன் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஃபீல் குட் டிராமா மூவி. இந்த மூவில அரவிந்த் சாமி, கார்த்திக் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. 96 மூவியை டைரக்ட் பண்ண பிரேம் தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா, ஆக்ஷன், ரொமான்ஸ் இல்லாம வெறும் ஃபீல் குட் எமோஷன்ஸ், ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸ்க்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு, ஒரு பர்சனோட லைஃப்ல நடக்கக்கூடிய ட்ராஜடி டிராமா இவ்வளவு அழகான ஒரு ஃபீல் குட் மூவியா பிரசென்ட் பண்ண முடியுங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நானே பர்சனலா பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோன அரவிந்த் சாமி பாத்தீங்கன்னா தன்னோட சொந்த ஊருக்கு கசின் சிஸ்டரோட மேரேஜுக்கு போறாரு. போற இடத்துல சொந்தக்காரங்க கிட்ட எந்த ஒரு பாச பிணைப்பும் இருக்கக்கூடாது, போனோமா வந்தமான்னு இருக்கணும், கல்யாணத்துக்கு கூட போக கூடாது, ரிசப்ஷனுக்கு மட்டும் போயிட்டு தலையை காட்டிட்டு வந்தா போதுன்னு அதே ஊர்ல லார்ஜ்ல போய் தங்குறாரு. அந்த மாதிரி டைம்ல ரிசப்ஷனுக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகோட பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக் அத்தான்னு பண்ணக்கூடிய அன்பு தொல்லைனால அரவிந்த் சாமிக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, அரவிந்த் சாமிக்கு கார்த்தி யாருங்கிற உண்மை தெரிஞ்சிச்சா, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மெய்யழகன்கிற பிரதர் பாத்தீங்கன்னா பைக் ஆக்சிடென்ட்ல பிரெயின் இன்ஜுரி ஆயிருக்கு. அவருக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் இந்த QR கோட் மூலியமா ஷோ பண்ணுங்க. உங்களோட இந்த சின்ன சின்ன சப்போர்ட் கண்டிப்பா ஒருத்தரோட உயிரை காப்பாத்தும் நம்புறேங்க. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஃபீல் குட் டிராமா எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. சொத்து பிரச்சனைனால பல வருஷம் கழிச்சு சொந்த பந்தமே வேணான்னு சொல்லி வேற ஒரு ஊருக்கு போய் வேலை செஞ்சு பொழைச்சு நிம்மதியா இருக்கு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் பாத்தீங்கன்னா சொந்த ஊருக்கு வரும்போது அவரோட சொந்த ஊர்ல யாருமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வேற ஒரு மனுஷனா மாறி நிக்கும் போது அவரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குங்கிறத பீக் ஆஃப் எமோஷன்ல நீட்டா கன்வே பண்ணியிருந்தாங்க. கார்த்திக் அண்ட் அரவிந்த் சாமிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்வோவை தான் ஒட்டுமொத்த படமாவே காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒரே நைட்ல அவங்க போகக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் பிளேஸ்ல இருக்கக்கூடிய எமோஷன், அந்த பிளேஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரிஸ் எல்லாமே நச்சுன்னு இருந்துச்சுங்க. ஸ்கிரீன் பே நரேஷனை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஆக்ட் ரூல யூஸ் பண்ணாம கமர்ஷியல்னஸ், ரொமான்ஸ், ஃபைட், ஆக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணாம ஃபீல் குட் எமோஷனை மட்டும் ஹேண்டில் பண்ணி ப்ராப்பரான நாஸ்டாலஜிக்கல் ஃபீலை கொடுக்க முடியுங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நாவலை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த அளவுக்கு பயங்கர நீட்டா கொடுத்திருந்தாங்க. ஏன்னா சைக்கிள், வீடு, காலமாடுன்னு சொல்லி அதுக்கு இருக்கக்கூடிய கதை கருத்துக்களை வச்சு உங்களை பயங்கரமா ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. அந்த சீன் டு சீன், ஃப்ரேம் டு ஃப்ரேம் அதை பத்தி அவங்க டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்குன்னு சொன்ன இது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அதை தாண்டி கேஸ்டிங் நீட்டா இருந்துச்சு. எல்லாருமே ரிலேட்டபிளா நோட்டபிளான கேரக்டர்ல சின்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ், காமன் சென்ஸை வச்சு அழகா ஸ்கோர் பண்ணி தட்டி தூக்கி இருக்கு. கேஸ்டிங் இந்த மூவிக்கு செம ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்கு. ஸ்டார் கேஸ்டிங் ப்ராப்பரா சூஸ் பண்ணி ஃபீல் குட் வைப்ல வச்சு செஞ்சிருக்காங்க. கார்த்தியோட அரவிந்த் சாமி ஜஸ்டிஃபைங்கா அவரோட ரோலை தூக்கி சாப்பிட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி எல்லாருமே கொடுத்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி ப்ராப்பராகவும் நீட்டாவும் நடிச்சு கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான் இது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா சூப்பரா பிளேஸ் பண்ணிருக்காங்க. மூவில இருக்கக்கூடிய மேஜரான டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, படம் 3 மணி நேரம் ஜவ்வா இழுத்து வச்சிட்டாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2.5 மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்கலாம். பொலிட்டிக்கல் டாக்லாம் கொஞ்சம் அன்வான்டா இருந்த மாதிரி தான் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். நிறைய விஷயத்தை ஓவர் ட்ராமேட்டிக்காவும் ஆர்டிபிஷியலாவும் கிரியேட் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல ஜவ்வா திணிக்க நினைச்சதுதான் கொஞ்சம் அன்வான்டா இருந்துச்சு. ஏன்னா அரசியலை தாண்டி வரலாறு, ஜல்லிக்கட்டு எல்லாம் நம்ம கதையோட ப்ராப்பரா இவங்க ஜெல் அவுட் பண்ணாம விட்டுட்டாங்க. அது எல்லாமே கொஞ்சம் அவுட் ஆஃப் தி ஃபோக்கஸ்ல மூவியோட லென்த்தை தான் ஏத்தி விட்டுருச்சோன்னு நீங்களே ஃபீல் பண்ற மாதிரி தான் எடுத்து வச்சிருந்தாங்க. செகண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனை ஃபோக்கஸ் பண்ணதுக்கு டைலாக்ல ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நிறைய கான்வர்சேஷனை இன்ட்ரெஸ்டிங்கா பிளேஸ் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இப்பவுமே ஜஸ்டிஃபைங்கான கிளைமேக்ஸோட ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி தான் இந்த மெய்யழகன். இந்த மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா, பை, see you and love you all.